Hi everyone. இப்போ எல்லாருமே உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப தீவிரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நேரத்தை வீணடிக்காம. ஆனா அதுலயும் நம்ம எவ்வளவுதான் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் நம்மளால எல்லாத்தையுமே படிக்க முடியல. எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண முடியல. அப்ப நமக்குள்ள என்னதான் ப்ராப்ளம்? நம்ம படிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல என்னால முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஸ்டார்ட் ஆகும். டைம் நமக்கு கரெக்டா இருக்கா அப்படின்றது நமக்கு தோணும். இது புரியவே இல்லையே. ஏகப்பட்ட கேள்விகள் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளான பதில் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு போர் அடிக்குது, என்னால சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு ஏகப்பட்ட தாட்ஸ் எனக்கு வந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ற நேரத்தை குறைக்கணும். ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளால ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. நீங்க ஒரு சப்ஜெக்ட் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு 3 நாளைக்கு ஓடும். அப்போ ஒரே விஷயத்தை நம்ம ரொம்ப நேரம் பண்ணோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. அட் ஸ்ட்ரெச்சா இப்பெல்லாம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து படிப்பீங்க. இந்த இடத்துல நீங்க தண்ணி குடிக்கிறத மறந்துடுவீங்க, ரைட் ஃபுட் எடுக்கிறத மறந்துடுவீங்க, சரியான நேரத்துல சாப்பிடுறதையும் மறந்துடுவீங்க. ஆனா இது எல்லாம் நீங்க ரெகுலரா பண்ணக்கூடிய ஒரு பர்சன். இந்த எக்ஸாம் டைம்ல இது எல்லாம் இர்ரெகுலர் ஆகும்போது உங்களுடைய பிரெயின் உங்களுடைய பாடி உங்களுக்கு ஒத்துழைக்காது, கண்டிப்பா ஒத்துழைக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு மணி நேரம் படிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் பிரேக் விடுங்க. அது எவ்வளவு பெரிய சப்ஜெக்டா இருந்தாலும் சரி. நீங்க இதை நம்பல அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. சயின்டிபிக்கலி எல்லாருமே இதை தான் சொல்றாங்க. ஒரு மணி நேரம் படிங்க, ஒரு 1/4 மணி நேரம் பிரேக், மறுபடியும் 1 மணி நேரம். இந்த மாதிரி நீங்க பிரேக் விட்டு படிக்கும்போது அடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்லாட்டுடைய எஃபெக்ட் ரொம்ப பலமா இருக்கும். அதனால அந்த மிஸ்டேக்ஸை நீங்க பண்ணாதீங்க. ரெண்டாவது விஷயம், நமக்கு எண்ட் ரிசல்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. எனக்கு 2 நாள் கழிச்சு பிசிக்ஸ் எக்ஸாம். நான் பிசிக்ஸ் எக்ஸாம்ல எப்படி எழுத போறேன், கொஸ்டின் பேப்பர் எப்படி வரப்போகுது, நான் கொஸ்டின் பேப்பர் எப்படி அட்டென்ட் பண்ண போறேன், எவ்வளவு மார்க் வாங்க போறேன்னு யோசிச்சு இப்போ இருக்கிற இந்த ப்ரிப்பரேஷன் டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொருத்தன் சொல்லுவான், அதை நம்ம கேட்டு நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கிறோம். இது உங்களுக்கு ரைட் டைம். என்டையர் அகாடமிக் இயர் நீங்க வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை. ஆனா இந்த நேரமும் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மறுபடியும் திரும்பி வராது. அதனால எண்ட் ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாம இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு இடத்துல தனியா உட்காந்து கேளுங்க. அது உங்களுக்கு சரியான பதில் கொடுக்கும். மொபைல் போன் யூஸ் பண்ண வேண்டாம், தேவையில்லாத கேஜெட்ஸ் வேண்டாம், வெளியில சுத்துறது வேண்டாம், நண்பர்கள் கூட பேசுறது இந்த டைம் இப்போ அவாய்ட் பண்றது நல்லது. நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எதனா ஒரு விஷயம் நமக்கு சொல்லி நம்மளை டைவர்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு ஹர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நம்ம கூடவே சுத்திட்டு இருப்பான் அவன் திடீர்னு நான் 10 சாப்டர் முடிச்சிட்டேன்டா, நீ எப்படி இருக்க, நம்ம இப்பதான் 2வது சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மற்றவங்களுடைய தாட்ஸ் நமக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. அதனால இந்த டைம்ல தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்றதை தாண்டி நாளானைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, எப்படி பிரசன்ட் பண்ண போறேன், ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமான்னு யோசிக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. இங்க பயன்படுத்திட்டீங்கன்னாவே போதும், அங்க நமக்கு ஈஸியா இருக்கும். அதை யோசிச்சு இதை கோட்டை விடுற ஆட்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க. 3வது சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, மோட்டிவேட் யுவர் செல்ஃப். நம்ம படிக்கும் போது நம்மளால முடியாதுன்ற ஒரு தாட் நமக்கு வரும், நமக்கு நேரம் இருக்குமா அப்படின்ற தாட் நமக்கு வரும். ஆனா டு பி வெரி ஃப்ராங்க், உங்களால முடியும். உங்களால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. உட்காருங்க, என்ன படிக்கணும்னு டிசைட் பண்ணுங்க. எது ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க. இல்ல இந்த டைம்ல நான் ரிவைஸ் பண்ண போறேன் சார், நான் PYQ பார்க்க போறேன் அப்படின்னா புட் அ ஸ்கெடியூல். இந்த டைம்ல இதை பார்க்கணும், இந்த டைம்ல இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். ஏன்னா நமக்கு தான் ப்ராப்பரா ஒரு ஸ்கெடியூல் பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்னை நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ண போறோம். ஸோ அதனால நீங்க டிமோட்டிவேட் ஆகாம இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களால முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட ஒவ்வொரு நேரத்தையும் நீங்க கடத்திக்கிட்டே போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5 மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது நான் இவ்வளோ படிச்சிருக்கேனா அந்த சந்தோஷம் போதும். அதே மாதிரி
நீங்க படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப பெரிய டாபிக், எனக்கு பெரிய கஷ்டமான ப்ராப்ளம்லாம் இருக்கு, ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், கிளாரிஃபை வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தப்பு கிடையாது. டீச்சர்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, கேளுங்க. டைம் உங்களுக்கானது. இந்த நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அப்படிதான் ரிசல்ட் வந்துட்ட பிறகு உங்களுடைய காலேஜும் இருக்க போகுது. ஸோ நீங்க இப்போ சரியா பயன்படுத்தாம அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எக்ஸாம், அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட்ஸ், அதுக்கப்புறம் வரக்கூடிய காலேஜ் அட்மிஷன்ஸை யோசிக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட சப்ஜெக்டை எடுங்க, படிங்க. ரொம்ப நேரம் உட்கார வேண்டாம், தேவையில்லாத நேரத்தை வீணடிக்க வேண்டாம். படிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஹோப்போட, கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரப்போகுது அப்படின்ற ஹோப்போட படிங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.